பிரச்சனையே உங்களுக்கு நாம் தமிழர் தான், சீமான் தான் போல. நான் சொன்னேன்ல, தமிழில் அடங்காத சீமானை கொண்டுங்கப்பா, பறையில் அடங்காத மூர்த்தியை கொண்டுங்க, உங்களுக்கு பிரச்சனையே இருக்காதியா. என்ன வேணாலும் நீங்கள் பேசிக்கலாம். இந்த ஆட்டு மந்தை கூட்டத்தை நீங்கள் எதில் வேணாலும் கிட்ட போய் தள்ளலாம். ஆற்றுலேயும் தள்ளலாம், காவாயிலையும் தள்ளலாம், சாக்கடையிலையும் தள்ளலாம், இந்த ட்ரைனேஜுக்கு இதில் அதில் கூட எட்டு போய் தமிழனை தள்ளலாம். உங்களுக்கு இப்போ பிரச்சனையே இங்கே தான் இருக்குது. அங்கே ஒருத்தர் 8.2% வாக்கு எங்களுக்கு இருக்குது, தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சி நாங்கள். சார், ஈவன் நான் சொன்னேன், காங்கிரஸையும் சேர்த்து தான் அந்த ஓட்டு. விசிகா கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்தா கூட சீமான் ஓட்டு வரலன்னு ஒரு புள்ளி வரும் வெளியில் வந்து. அப்படி இருக்கிற போது அப்போ நாங்களாம் யார், எங்கே தான் இருக்கிறோம்? பறையர் என்ற வார்த்தை எந்த மேடையில் உச்சரிக்கப்படுகிறது? சார், சீமான் சொன்னால் நான் ஒரு பறையன்றார். அப்படிங்கிற போது சிவனே பறையன், நானும் பறையன் தான் அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறார். ஆனால் இதை கேட்டுக்கூட எங்காலும் சீமான் பறையன் நிற்க மாட்டான். சீமான் கருத்தில் கோளாறு இல்லை, சீமான் நடவடிக்கையில் கோளாறு இல்லை, சீமானை பார்க்கிற இத்தகைய கயவரின் கண்ணில் கோளாறு இருக்கிறது. இவர்கள் புத்தியில் ஏதோ ஒன்று இருக்குது. அந்த மனுஷன் கொஞ்சம் மாறுபட்டு நிற்கிறதால என்னடா இது எல்லாம் இப்படிங்கிறோம், இந்த ஆள் மட்டும் இப்படிங்கிறாரு அப்படிங்கிற எரிச்சல்ல அப்பாங்க செந்தமன் சீமான் மீது அவதூற கிளம்புறான். அவருக்கு அது சரியில்லை, இது சரியில்லை. இன்னும் சொல்ல போனால் 36 லட்சம் ஓட்டோட எல்லாமே நல்ல ஓட்டு பண்ணாவோட சொல்லுவாங்க. அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இனியும் சிறப்பு விருந்தினர் புரட்சித் தமிழ் பறையர் பேரவை தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஆர் பத்மூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். சார், பறையர் சமூகம் ஒரு பொழுதும் நாம் தமிழர் வாக்களிப்பது கிடையாது, அவர் நாம் தமிழர் வெறுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஒரு அரசியல் விமர்சகர் ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. அது யார் சார்? பொதுவெளியில் பேசக்கூடிய ஒருவர், ஊர்லேருந்து வந்தார் திடீர்னு, அவர் முன் வச்சிருக்காரு. இந்த சொன்ன ஒரு பறையரா தெரியல, அது நமக்கு தெரியல. என்ன பிடுங்கிறது அவர் எங்களை பற்றி பேசுகிறாராம். சரி, நாம் தமிழருக்கு ஓட்டு போடல, பிரச்சனையே உங்களுக்கு நாம் தமிழர் தான், சீமான் தான் போல. நான் சொன்னேன்ல, தமிழில் அடங்காத சீமானை கொண்டுங்கப்பா, பறையில் அடங்காத மூர்த்தியை கொண்டுங்க, உங்களுக்கு பிரச்சனையே இருக்காதியா. என்ன வேணாலும் நீங்கள் பேசிக்கலாம். இந்த ஆட்டு மந்தை கூட்டத்தை நீங்கள் எதில் வேணாலும் கிட்ட போய் தள்ளலாம். ஆற்றுலேயும் தள்ளலாம், காவாயிலையும் தள்ளலாம், சாக்கடையிலையும் தள்ளலாம், இந்த ட்ரைனேஜுக்கு இதில் அதில் கூட எட்டு போய் தமிழனை தள்ளலாம். நீங்கள் உங்களுக்கு இப்போ பிரச்சனையே இங்கே தான் இருக்குது. இப்போ சரி, பறையர்கள் வாக்கு சீமானுக்கு போடல, யாருக்கு போடுறாங்களாம்? அமெரிக்க எலெக்ஷனுக்கு போடுறாங்களாமா? சீமானுக்கு போடல. இப்போ திருமாவளவனின் வாக்கு சதவீதம் 1% கீழே தானே. அது வெட்ட வெளிச்சமாக தெரியல சார். இல்லை, அவரே தான் சொல்கிறாருல்ல சார். அதாவதுங்க, விசிகா 2 கம்யூனிஸ்ட்டு, மற்றவங்க போனவங்க வந்தவங்க எல்லார் ஓட்டையும் கூட்டினாலே சீமான் ஓட்டுக்கு கீழே தான். அந்த புள்ளி வரும் தெரியல உங்களுக்கு? சரி, அப்படின்னா இந்த ஓட்டெலாம் யார் தான், எங்கே தான் போகுது? என்ன செல்லாத ஓட்டம் எங்களுதுலாம்? இது என்ன ஒரு வன்மம் சார்? பிற்படுத்தப்பட்டவர் மொத்தமாக திமுக பக்கம் கன்சாலிடேட் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு காலங்காலமாக சொல்லிட்டு வராங்கல்ல சார். சார், நான் ஒரு ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், பார்க்குறவங்க யாரும் தப்பாக நினைக்கக்கூடாது. இப்போ நான் நாம் தமிழர் மேடைகளில் பேசுகிறேன்ல, இப்போ எல்லாரும் வராங்க. இப்போ எங்கள் பசங்க எனக்கு ஓரளவுக்கு தெரியுமில்ல, ஏதோ ஒரு படத்தில் சொல்லணும் அந்த மாதிரி. அப்போது நிறைய பேர் அதில் மிங்கிலாக இருக்கான்ல, எல்லாரும் அந்த தமிழ் தேச அரசியலை தூக்கி பேசுனான்ல. அப்போ எப்படி அவெல்லாம் ஓட்டு போடாமல் சும்மா கூட கேட்க வந்தானா? அதாவது நீங்கள் யாராவது ஒருத்தர் மனசில் வச்சிக்கின்னு எல்லா ஓட்டும் அவரு தான் அப்படின்னு சொல்லு. ஆனால் அந்த ஆளே சொல்கிறாரு, நான் என்ன ஒரு 1/4 கிராம் இருப்பேண்ணா, தனியாக நின்று நான் என்ன பிடுங்க போகிறேன், அப்படி நீ என்ன பிடுங்கின அப்படின்னு சீமானை திருமாவளவன் நான் நேரடியாக கேட்பேன். திருமாவளவன் பேசுகிறாருல, தனியாக நின்று எத்தனை சதவீதம் வாக்குகள் வாங்கணும் என்பதை நிரூபிக்காமலேயே அரசியல் களத்திலே நிற்கிறோம் என்று சொன்னால் இதுதான் சாதனை. எத்தனை சதவீதம் வாக்கு இருக்குதுன்னே இவருக்கு தெரியலையா, நிரூபிக்கலையா. அங்கே ஒருத்தர் 8.2% வாக்கு எங்களுக்கு இருக்குது, தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சி நாங்கள். சார், ஈவன் நான் சொன்னேன், காங்கிரஸையும் சேர்த்து தான் அந்த ஓட்டு. இந்த விசிகா கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்தா கூட சீமான் ஓட்டு வரலன்னு ஒரு புள்ளி வரும் வெளியில் பார்த்தீங்களா? அப்படி இருக்கிற போது, அப்போ நாங்களாம் யார், எங்கே தான் இருக்கிறோம்? பறையர்கள் யார்,
எங்கே இருக்கிறோம்? தமிழகத்தில் ஒரு பெரும் பெரும் சமூகம். இப்போ இப்போ நம்ம வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், நாங்கள் பெற்ற வெற்றியில் 13% வாக்குகள் வந்து பட்டியல் சமூக மக்களின் வாக்குகள்னாரு. சரி, 13ல் சரி மொத்தமாகவே வைப்போம். வந்து தேவேந்திர குல வேளாளர், சக்கிலியர் எல்லாம் சேர்த்து 13%. குறைஞ்சபட்சம் நாங்கள் ஓட்டு போகிறதுல நாங்கள் தான் அதிக பர்சன்டேஜ் ஓட்டு போடுற மக்களாக இருக்கிறோம். ஒரு 100%, ஒரு 70% மேக்ஸிமம் நாங்கள் ஓட்டு போட்டுருவோம். மிச்சம் 57% எங்கே சார் இருக்குது? யார்கிட்ட இருக்குது சொல்லுங்கள்? இந்த 57% சீமான்கிட்ட இருக்குன்னு நான் சொல்ல வரல. அங்கங்கே ஒரு பாட்டு இருக்கலாம். அதிமுகவில் ஒரு பாட்டு இருக்கும், திமுகவில் ஒரு பாட்டு இருக்கும். வந்து இதோ இன்றைக்கி ஒருத்தன் சொல்ல வந்துருக்காரு, விசிலாட்சார், அவர்கிட்ட ஒரு பாட்டு இருக்கும், கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி பரவலாக எல்லாருக்கிட்டும் இருக்கும்ல. அப்போ இன்றைக்கு வந்து இந்த வார்த்தை இப்படி வரும் சார். பறையர் என்ற வார்த்தை எந்த மேடையில் உச்சரிக்கப்படுகிறது? நீங்கள் நாம் தமிழர் மேடையில் பேசியிருக்கீங்க சார். சீமான் சொல்ல நான் ஒரு பறையன்றாரு. ஏன்னா இதை கேட்டுக்கூடவா எங்கள் ஆள் வந்து சீமான் மேடை நிற்க மாட்டான்? விடுதலை சிறுத்தைகள் மேடைகள் பறையர்னு பேசிட முடியுமா? பேச அலோவ் பண்ணுவாங்களா? ஒரு பணி மேலே போய் பறையன்னு வந்தால் செருப்பால் அடித்து வரன்றாரு. பறையர்னு பார்த்து என் முன்னாடி எவனும் வராதிங்கன்றாரு. பறையர்னு பார்த்து என் முன்னாடி யாராவது வந்தால் நாளை வெள்ளையாக அழகாக ஒருத்தன் வந்து நான் பறையர்னா அவன் முன்னாடி ஓட்டுருவீங்க அப்படின்னு வெளிப்படையாக பேசுகிறார் சார் மேடையில். அப்படிங்கிற போது சிவனே பறையர், நானும் பறையன்தான் அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறார். நான் வந்து நம்ம ஈரோடு இடைத்தேர்தலுக்கு போயிருந்தேன். அப்போது சீமானன் வந்து ஒரு லாட்ரியில் தங்கியிருந்தார். அப்போ ஒருத்தவங்க வந்து இந்த தமிழ் சமூகங்களின் கூட்டமைப்பு வந்து ஆதரவு தரணும், கொஞ்சம் வாங்க மூர்த்தி சீமானன்கிட்ட போய் விடுங்கன்னாங்க. சரி வாங்க நான் லாட்ஜிக்கு வந்துன்னு சொல்லி நான் தங்கியிருந்த லாட்ஜிக்கு நேராக அண்ணா லாட்ஜிக்கு போனேன். போயிட்டு அவங்க போய் ஆதரவு எடுத்துகிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்தாங்க சார். அப்போ கீழே ஒருத்தர் வந்தார், ஒரு தம்பி ஃபோட்டோ எடுக்கணுன்னாரு. ஃபோட்டோ எடுக்கணுன்னே என்ன ஊருங்க? இப்போ நம்ம கேட்பலாம் என்ன ஊருங்க? இல்லை நான் வந்து மகாபலிபுரம் அப்படின்னாரு. மகாபலிபுரம் எங்கள் ஊராச்சே, நான் காரணம் தான் பக்கத்து ஊர் தானே அப்படின்னேன். ஏன்னா நான் வன்னியர்னே அப்படின்னாரு. அப்போ கொஞ்ச நாள் வந்து இன்னொருத்தர் வந்தார், ஏன்னா அவர் உங்கள் சொந்தக்காரனே அப்படின்னாரு. அப்படி யாருன்னு கேட்டால் ஒரு பறையர், உண்மையிலே என் சொந்தக்காரன். இப்போ தான் நாங்கள் வந்து பாலவாக்கத்தில் ஒரு சாவு போனோம். பார்த்தா எங்கள் கட்சிக்காரரோட அம்மா இறந்துட்டாங்க. பார்த்தா அவர் வந்து அவங்க வீட்டில் நெருங்கிய சொந்தம் பொழுது. அப்புறம் நான் போன உடனே அப்புறம் தான் தெரிஞ்சு என் கட்சிக்காரன் எனக்கு சொந்தம்னு. அப்புறம் அவர் சாவு வந்தார். அப்போது அந்த தம்பி சொல்கிறாப்புல, ஏன்னா இவர் உங்கள் சமூகம், உங்கள் சொந்தக்காரன். அப்புறம் யார் என்னன்னு கேட்டால் எங்கள் மாமா, தாய் மாமா வீட்டுக்கு எதிர் வீடு அப்படின்னா. அப்போ நான் சொந்தம்னு எனக்கு தெரில, தாய் மாமா வீட்டுக்கு எதிர் வீடுன்னு சரி வந்துட்டோம். அப்போ அந்த அவங்க சொல்கிறார், ஏன்னா நான் வந்து வேறு ஒரு இடத்துல இருந்தேன். அந்த வன்னியர் சகோதரர் சொல்கிறார், நான் ஒரு வேறு இடத்துல இருந்தேன், அவர் வந்து வேறு ஒரு இடத்துல இருந்தார். நாங்கள் 2 பேரும் எதிர் நிலையில் இருந்தோம். இப்போ நாங்கள் நாம் தமிழில் இருக்கிறோம், ஒரே வண்டியில் தான் அங்கேருந்து வந்தோம், ஒரே இடத்துல தான் தங்கியிருக்கிறோம், எப்பயுமே ஒன்றா தானே இருப்போம். அப்போது இந்த ஒத்துமையை எங்களுக்குள் நாம் தமிழர் ஏற்படுத்தியிருந்தார்ல. இவங்க மூத்தத்தை வாங்கி இப்போ யாரோ சொன்னார்னு சொன்னீங்கல்ல, அந்த ஆள் கொடுத்து குடிக்க வைங்க. ஏன் அப்படி கட்டமைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? அதுதான் சார் அதுதான் சார். இவனுங்களுக்கு சீமான் அவர் முதல்வர் ஆகிறவரோ இல்லையோ, நம்மளை விட மாட்டார் அப்படின்னு திமுக நினச்சதுன்னா நீங்கள் எதிர்க்கிறதுல ஒரு லாஜிக் இருக்குது சார். இவங்களுக்கெல்லாம் யார் சார்? அப்போது சீமானவர்கள் சிறுக சிறுக இந்த செத்துப்போன தமிழனை ஆட்டை பம்ப் பண்ணி கொஞ்சம் உயிர் பிழைக்க வைக்கிறாரு. இவங்க திருப்பி அந்த ஆக்சிஜன் டியூப்பை பிடிங்கி விடுற மாதிரி இந்த மாதிரி வந்துச்சாச்சு. அதெல்லாம் சீமான்லாம் போய் ஜெயிக்க முடியுமா, சீமான்லாம் ஆட்சேபிக்க முடியுமா அப்படின்னு இவனுக்கு ஒரு குறுக்கு சால் ஓட்டி, சீமானுக்கு யார் ஆதரவு? 36 லட்சம் பேரில் நாங்கள் ஒரு 5-10 லட்சம் இருக்க மாட்டோமா பறையர்களில்? அப்புறம் இவனுக்கு என்ன ஸ்டேட்டஸை வச்சு எதுக்கு சொல்கிறான்? யார் சொல்லி சொல்கிறாங்க? இவனும் எல்லாருடைய ஃபோக்கஸும் இப்போ சீமானை நோக்கியே இருக்குல்ல. ஏன் அது என்ன? அந்த ஒரு மனுஷன் என்னையா பண்ணிட்டாரு? உங்களை மாதிரி பொறுக்கி திங்கலை. சீமானும் உங்களை மாதிரி பொறுக்கி தின்னாருன்னா, வாமாப்பில் ஒன்றா போய் பொறுக்குவோம் அப்படின்னு அந்த மனுஷனை கூட்டும் போவீங்க. அந்த மனுஷன் கொஞ்சம் மாறுபட்டு நிற்கிறதால, என்னடா இது எல்லாம் பிடிக்கிறோம், இந்த ஆள் மட்டும் பிடிக்கிறாரு அப்படிங்கிற எரிச்சலில் அவன் வந்து
செந்தமன் சீமான் மீது அவதூற கிளப்புறான், அவருக்கு அது சரியில்லை இது சரியில்லை. இன்னும் சொல்ல போனால் அந்த 36 லட்சம் ஓட்டு கூட இப்போ வந்து எல்லாமே வந்து கள்ள ஓட்டுன்னு சொன்னால் கூட சொல்லுவாங்க. 36 லட்சம். ஆமாம். ஏன் வேறு என்ன பண்ணுறது, இவனுங்க கண்ணில் தான் சார் கோளாறு. சீமான் கருத்தில் கோளாறு இல்லை, சீமான் நடவடிக்கையில் கோளாறு இல்லை, சீமானை பார்க்கிற இத்தகைய கயவர்களின் கண்ணில் கோளாறு இருக்கிறது, இவர்கள் புத்தியில் ஏதோ ஒன்று இருக்குது. ஓகே சார். இதை தொடர்ந்து மோரிஸ் மீடியா நெட்வொர்க் சமீபத்தில் விகடன் கூட இணைந்து ஒரு சர்வே ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதில் வந்து தமிழகத்திலே வந்து சிஎம்மாக யார் வரணும்னு சொல்லிட்டு விருப்பம் தெரிவிப்பதில் 5.1% தான் சீமான் அவர்கள் வரணும்னு சொல்லிட்டு விரும்புவதாகவும், விஜய் அவர்கள் வந்து 27% பேர் வந்து விரும்புவதாகவும் ஒரு சர்வே வெளியே. ஸ்டாலின் அவர்கள் யாரும் கேட்கலையா? ஸ்டாலின் அவர்களும் இருக்கார். ஸ்டாலின் அவர்கள் வந்து 20%, விபிஎஸ் அவர்கள் வந்து 23% இருக்காங்க. இந்த சர்வே எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ சீமானுக்கும் விஜய்க்கு தான் போட்டி. விஜய் ஃபர்ஸ்ட்ல இருக்காரு, சீமான் லாஸ்ட்ல இருக்காரு. அவர் 22 27 ஒரு 22வது போட விடாத சீமானா? ஏன் சார்? இல்லை ஒரே மட்டும் 5ன்னு கொண்டாந்து வச்சிருக்காங்களே, இவனுக்கு என்ன தான் நினைக்கிறானுவா? இல்லை 27, 23, 20, 5 அப்படி கொண்டு வந்து கடைசியா சீமான். வெக்கமா இல்லை இவனுக்கு இந்த சர்வே வெளியிடுறதுக்கு? ஒரு தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும், ஒரு முறை தமிழர்கள் ஆட்சியை கொடுங்கன்னு சொல்கிறவர் இந்த சிந்தனையே தப்புடா, இந்த சிந்தனையை செருப்பால் அடிக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தானே இந்த 5%ங்கிறது. இது இவனுக்கு எதை வச்சு சர்வே எடுக்கிறானா சார்? ஒரு தொகுதியில் வந்து ஒரு உதாரணத்துக்கு 1 லட்சம் பேர் இருக்கிறானே, ஒரு 1000 பேர் எடுப்பாங்க சார் சர்வே. அது எப்படி சார் அப்படியே வந்து கரெக்டாக இதாகிடும்? அது மட்டும் இல்லாமல் இவனுங்க எடுக்கிற எல்லா சர்வேலையும் சீமான் எப்படி சார் கடைசியில் இருக்கிறாரு? எனக்கு அதானே எனக்கு டவுட்டு. ஏதோ 1, 2 முன்னே வந்தால் கூட பரவாயில்லையே, எல்லாத்துலேயும் கடைசியிலே இருக்கிறாரு எப்படி இது? ஆனால் நீங்கள் பொது வழியில் போய் பாருங்கள், யார் அரசியல் பேசுனாலும் சீமான் தம்பிகள் மட்டும்தான் அரசியல் பேசுகிறாங்க. மிச்செல்லாம் மண்ணு மாதிரி கிடக்குறான். இந்த மண் எப்படி வந்து பொண்ணாக இருக்கும்? இவன் வந்து ஏன் வந்து சொல்கிறானா, சீமானுக்கு கடைசியில் போடுங்க, எங்கள் கட்சி தாங்க போய் மேலே வரும்னு. அப்போ நமக்கு இந்த எரிச்சலே இவங்க மேலே இப்படி திட்டமிட்டு சார். அதாவது விஜய் தான் சிஎம்னு கூட சொல்லுங்கள். இப்போ இந்த புஷி ஆனந்த் ஒருத்தர் கொடுக்குறாரு சார். புஷி ஆனந்துக்கு ஒன்றும் தெரியாது, ஏதோ சார் எம்எல்ஏவெல்லாம் இருந்துக்கிறாரு. பாண்டிச்சேரியில் எம்எல்ஏ சார் இருந்து எங்கே இருந்தால் என்ன எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. அதாவது விஜய் அவர்கள் வந்து ஒரு நகை கடை திறக்க போகிறார் சார் பல வருஷத்துக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில். அந்த நகை கடையை திறக்கும்போது பொதுவாக நடிகர்னா வந்து கூட்டம் தானே செய்யும். அப்போது அங்கே ஒருத்தர் ஒரு பெரிய லெட்டியை கையில் வச்சுன்னு கூட்டத்தை ஒழுங்குபடுத்துகிறார் சார், செக்யூரிட்டி மாதிரி. யாருன்னு கேட்டால் அவர் எம்எல்ஏனாங்க சார். போடுறான் அவனை, அப்படி பிடிச்சி போட்டவர் தான் சார் இவர் புஷி ஆனந்த். சொல்கிறார்ல, எனக்கு அந்த பொருளும் காற்றே தான் வேணும், இதே தான் வேணும். வந்து அவர் குடிச்ச கிளாஸில் எல்லோரும் குடிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, மற்றதிலும் ஆசைப்படுவாங்களா அந்த மாதிரி? பரவாயில்ல சரி. அப்பேற்பட்ட புஷி ஆனந்த் சொல்லலாம் சார், விஜய் தான் அடுத்த முதல்வர், இந்த மூஞ்சி தான் விஜயோட மூளை இல்லை, விஜயோட சிந்தனை இல்லை, விஜயோட மூஞ்சி தான் எங்களுக்கு சின்னம், 234 தொகுதியிலும் நாங்கள் ஜெயிப்போம், வெற்றி பெறுவோம்னு அந்த ஆள் சொல்கிறான் சார். இந்த ஆதவர்ஜினுங்கிறார்ல, பிரசாந்த் கிஷோர்கிட்ட இருந்தவர் தானே, இவங்களும் ஒரு நிறுவனம் தானே, இந்த தேர்தல் விஷயங்களை கண்காணிக்கிற செஞ்சு கொடுக்குற நிறுவனம் தானே. ஆதவர்ஜின் சொல்கிறார்ல, 234 தொகுதியிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம். அவரும் கட்சியில் இருக்காருல்ல சார், முக்கிய பொறுப்பில் இருக்கார் சார். அப்போ புஷி ஆனந்த் ஆதவர்ஜினும் ஒன்றா சார்? இவர் ஸ்ட்ராட்டஜி மெயின்டைன் பண்ணுறவர் இல்லையா? நிச்சயமா. இவருக்கு தெரியும்ல சார் என்ன நிலவரம்னு. இதுதான் சார் எல்லா சர்வேயும். ஏதோ ஒன்று இந்த விஜய்க்கு பின்னாடி நம்ம சிந்தனைக்கு எட்டாத ஏதோ ஒரு பெரிய நெட்வொர்க் வந்து இவர் இயக்குது. எல்லாரும் சொல்கிறாங்க இந்த கிறித்துவம் அது இதுன்னு சொல்கிறாங்கல்ல, கிறிஸ்டின் மிஷனரி இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டு அது எப்படின்னு தெரியல. ஏதோ ஒன்று இந்த ஆளை வந்து அப்படி பூஸ்ட் பண்ணி காட்டுது. இதை இன்றைக்கி கூட யாரோ ஐஆர்எஸ்லேருந்து போய் சேர்ந்தாங்களாம், அவங்க கட்சியில் வக்கீலாக இருந்தவர் போய் அந்த கட்சியில் சேர்ந்துட்டாராம். 1000 பேர் பல கட்சிகளில் 1000 பேர் வராமல் போகிறான். ஆனால் இது திட்டமிட்டு ஏதோ ஒரு பூஸ்ட் பண்ணுறாங்க விஜய். ஆனால் அந்த பூஸ்ட் பண்ணுற அளவுக்கு மனுஷன் அந்தளவு கிடையாது. ஆனால் சார் நீங்களே கூட பார்த்துருப்பீங்க, நாம் தமிழ் மேதையில் நீங்கள் பேசும்போதும் மிகப்பெரிய ஆர்ப்பரிப்பாக நடந்தது. நாம் தமிழ் செய்யக்கூடிய மேதைகள்லேயும் வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து கூடுவதெல்லாம் பார்க்க முடியுது. ஆனால் சர்வேக்கள் இப்படி வரும்போது பொதுஜன மக்கள் மத்தியில் வந்து
ஒரு உளவியல் ரீதியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் மூலமா இந்த மாதிரி கருத்து கணிப்புகள் வந்து வெளியே. அதுதான் சார், திட்டமிட்டு எவனோ இதை வந்து பரப்புறாங்க சார். இது வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இது இந்தியாவில் இருக்கிற சக்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் சார் சீமான் அவர்கள் வந்து இல்லை இந்த விஜயை வந்து பூஸ்ட் பண்ணுறதுங்கிறது அது எங்கே தான் வெளியிலேருந்து ஏதோ ஒரு சக்தி வந்து இவர் வந்து ஒரு பில்டப் கொடுக்குறாங்களோ அப்படின்னு தான் நமக்கு என்ன தோணுது. தமிழக அரசியலில் வெளிநாட்டிலேருந்து வந்து என்ன சார் பண்ணுவாங்க சொல்கிறாங்களா, இந்தியாவில் வந்து யார் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு அமெரிக்கா முடிவு பண்ணுது அப்படின்னு. இப்போ கூட இந்த போரை வந்து நாங்கள் நிறுத்தலை, அங்கே நிறுத்துனாங்க. சும்மா காட்டி ஒரு ஸ்டாலின் அதை வந்து ரேலி விட்டார். அதோட வந்து அது பார், அது அமெரிக்காவிலேருந்து நிறுத்தினான்னு சொன்னால் கூட அதில் ஒரு அர்த்தங்குது. ஒரு இது பேரணி வைக்கிறார், பேரணி முடிவதற்குள் பாகிஸ்தான் பயந்து போகிற நிறுத்திடுச்சுன்னா சொன்னார் சொல்கிறாங்க. இதை விட ஓவர் பில்டப்பாக விஜய்க்கு கொடுக்குறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். இதுதான் இலிமினாட்டிஸ் மாதிரி இருக்கு சார், அவர்கள் வந்து இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு. இல்லை என்னன்னு நமக்கு என்னன்னா, நமக்கு என்ன வருத்தம்னா சார், ஒரு இளைஞர் பட்டாளம் வருது சார். அவனுக்கு வந்து புத்தி கட்டு மூளை கட்டு திப்பு பின்னாடி ரொம்ப தூரம் ஓடி போய் அப்படியே டயர்டாகி திரும்பி வரக்கூடாதுன்னு பார்க்குறோம். இன்றைக்கு தான் வந்து தமிழகத்தில் இளைஞர்கள் நாம் தமிழர் சீமான் அவர்களால் ஒரு அரசியல் பேசுகிறாங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் சோஷியல் மீடியாக்கள்லையோ அல்லது மற்ற அரசியல் கற்றுக்கிறதுலையோ பேசுகிறதுலையோ யார் முன்னிலையில் இருக்காங்கன்னா நிச்சயமாக நாம் தமிழர் தம்பிகள் தான். நீங்கள் திமுககாரனை கேளுங்க, திமுகவோட அரசியல் நான் எப்படியாவது இந்த ரெட்டையில் பிச்சுக்க ராசினோம், ஏற்கனவே பிச்சோம், அதை ஒட்டாமல் பார்த்துக்கணும்பா. அந்த மாதிரி அந்த பக்கம் கேளுங்க, இந்த குடும்ப ஆட்சிக்கு தெரியுமா நம்மளால் ஓய்ச்சின்னுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ காங்கிரஸ் மற்ற கட்சிகள்லாம் ஒன்றும் அரசியலே கிடையாதுன்னு வச்சிங்களேன். அப்புறம் அடிப்படை கட்சிகள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன இருக்குது, ஐயோ எப்படியாவது எங்கள் தலைவரை வாழ வைக்கணும், யாரை இந்த கூட்டணி கட்சி தலைவரோ அந்த தலைவரை நம்ம வாழ வைக்கணும்னு அவங்க சொல்லுவாங்கன்னு வச்சுங்க. ஆனால் நாம் தமிழர் பிள்ளைகள் தான் இன்றைக்கு வந்து ஒரு நேர்த்தியான இந்த மண்ணுக்கேற்ற அரசியலை பேசுகிறாங்க. சீமானே நான் அடிக்கடி சொல்லலை மேடையில், சீமானே நாளைக்கு இந்த அரசியல் பேசலாம் கூட சீமான் பின்னாடி இருக்கிறவங்க சீமானை தாண்டி பேசிடுவான். அதுதான் சிக்கல். அதனால தான் இவங்க தொடர்ந்து சீமானை எப்படியாவது தமிழக அரசியலேருந்து அப்புறப்படுத்தி, சீமான்லாம் ஒன்றும் டம்மிப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை இங்கே எல்லாரும் ஏற்படுத்த முயற்சிக்கிறாங்க. ஏன்னா சீமான் எல்லா கட்சிகளுக்கும் சீமான் ஒரு ஆபத்து, திமுகவுக்கு மட்டும் இல்லை எல்லா கட்சிக்கும் ஆபத்து, சீமானுக்கு சீமானே ஆபத்து. ஸோ அதான் தான் அவர் எங்கேயுமே கூட்டணியும் வைக்க முடியல. அது சொல்கிறார்ல, இவ்வளோ நாள் நம்ம வந்து எல்லாரையும் இவங்க இப்படி சொல்லிட்டு நாம் எப்படி அந்த தேர்தலுக்கு மட்டும் ஓட்டு போட சொல்கிறது அப்படின்றதுல அப்போ சீமான அரசியல் சீமானுக்கும் தான் ஆபத்து. அதனால தான் அவரால் கூட்டணின்னா என்ன, நம்ம கூட யாராவது வந்தால் பார்ப்போம், நாம் போய் ஒரு இடத்துல இப்படி கூட்டணி வைக்கிறது அப்படின்னு அந்த அரசியல் அப்போது எவ்வளோ அது சரியான அரசியலாக இருந்தால் நாங்கள் பேசுகிறோம், இந்த ஒரு தேர்தலுக்கு கொஞ்சம் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுவோம், இல்லை இது தேர்தல் தானே, கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு எல்லாரும் ஒன்று வச்சுருக்காங்க தெரியுமா, எல்லாரும் ஒரே ஸ்லோகனை வச்சுருக்கான் பாருங்கள் எல்லா கட்சிக்காரனா. என்னன்னா கொள்கை வேறு கூட்டணி வேறுங்க, தேர்தல்னால ஜெயிக்கணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை வச்சுருக்காங்கல்ல. பட் ஆனால் அது சீமானுக்கு இடிக்குதில்ல. அப்படி இருக்கிற போது இவங்க எல்லாருமே வந்து சீமானை எதிராக தான் பார்க்குறாங்க. இப்போ என்னை வந்து இப்போ அது தேசிய கட்சிகளில் இருக்கலாம், சரி இந்த மனுஷன் கொஞ்சம் சரியாக பேசலாம் தான் சொல்லுவான். கடைசியில் சரியாக தான் பேசுகிறாரு, இருந்தாலும் ஓவராக சீமானுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. உன்னோட கருத்துகளுக்கு நாங்கள் ஒத்து வரேண்ணா, சீமானோட கருத்தில் எனக்கு ஒத்து வருது, அதால் சீமான் கருத்துக்களை நான் பேசுகிறேன் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் சீமானுக்கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி இருந்தால் நல்லது தான் இவங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் எதிரி சீமான்ற மாதிரி ஒரு மாயை இங்கே உண்டு பண்ணுறோம். ஏன்னா மக்கள் தெளிவடைஞ்சிட்டா திட்டு தானே வேலைக்காக, அதுதான் இங்கே சிக்கல். ஓகே சார், குறிப்பாக இதில் வந்து திமுக 70லேருந்து 85 இடங்கள் பிடிக்கணும், அதிமுக வந்து 60லேருந்து 70 இடங்கள்னும், விஜய் அவர்கள் வந்து 40 இடங்கள் பிடிப்பார்னு ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து சீமான் அவர்கள் வந்து எந்த தொகுதியும் வெல்ல மாட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இந்த தொகுதி கருத்து கணிப்பு எப்படி சார் பார்க்குறீங்க? எதை வந்து நாங்கள் 234 லட்சியம் 200 நிச்சயம்னாங்க, அதெல்லாம் இல்லையா அப்போது திமுக சொல்லியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக பேசுறது இல்லைல்ல அதை பற்றி எல்லாம் அல்லகையெல்லாம் சொல்கிறாங்க. அண்ணா அறிவாலயத்தில் இருக்கிற அல்லக்கைகள் நாங்கள் 200க்கு மேலே வெற்றி பெற்றுருவோம். ஆனால் இதில் அதிகபட்சமாக 85 தான் சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணலாம்? அவர் எதனா திமுக அதை பற்றி எதனா கவலைப்பட்டிருக்கா? இல்லை, அவங்க எதுவும் கவலைப்படல. இந்த யார் இந்த சர்வே வெளியிட்டோம், யார்? மோரிஸ் மீடியா நெட்வொர்க்குன்னு சொல்லிட்டு விகடன் கூட இணைந்து வெளியிட்டிருக்காங்க.
இதெல்லாம் நடக்காது சார். அது இப்போ நேரடியான போட்டிங்கிறது அதிமுக திமுக தான் சார். இப்போ நீங்கள் இப்போ சீமான் வந்து தனிச்சின்னு ஒரு 36 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காருல்ல. இப்போ விஜய் தனிச்சுன்னா எவ்வளோ ஓட்டு வாங்குவார்? முதல்ல ஒரு எலெக்ஷனில் தனிச்சு நிற்கட்டும் சார். நிற்க மாட்டாருன்றீங்களா? நிற்கட்டுமே. இவர் தனித்து இருப்பதே திமுகவுக்கு லாபம் செய்வதற்காக உருவாக்கப்பட்டவர் தான் விஜய்னு இங்கே ஒரு கருத்து இருக்கு. அரசுக்கு எதிரான வாக்குகளை எதிராளிகள் எதிர்ப்பக்கம் நிற்பவர்கள் வாங்கிக்கிடக்கூடாது, இந்த ஆள் தனியாக வாங்கி நிற்கட்டும்ன்றது ஒரு பிளானோட அடிப்படையில் தான் ஆதவ் அர்ஜுன் அங்கே இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிற போது 64 தொகுதியில் தான் இவங்க ஜெயிப்பானா, நாளைக்கே இவங்க செத்துருவாங்கள்ல திமுக சொல்கிறீங்க. அதால் இது சும்மா இவங்களா ஏதாவது ஒன்று கொடுத்து இப்போது வழக்கமாக சார் திமுக தான் இந்த மாதிரி கருத்து கணிப்புகள் வந்து திமுக முதலிடம் இல்லை இவ்வளோ தொகுதிகள் வந்து வெல்லுவாங்க, அவங்களுக்கு சாதமாக கருத்து கணிப்புகள்லாம் பல வெளியே அதை வந்து பார்த்துருப்போம். இப்போ அதுக்கு மாற்றாக வந்து டிவிக்கும் ஆதரவாக இந்த கருத்து கணிப்புகள்லாம் வெளியே வருது. ஸோ அந்த திமுகவோட நெரேட்டிவ் அப்படியே டிவிக்கு ஃபாலோ. அதாவது சார், திமுக அரசுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக மாடல் ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு அலை தமிழகத்தில் இருக்குது சார். அந்த எதிர்ப்பு அலை சீமான் பக்கமோ இல்லை அதிமுக பக்கமோ போயிடக்கூடாது அப்படின்னு ஒரு திட்டம் போட்டு இதை திசை திருப்புகிற வேலையாக வந்து அது டிவிக்கு போகுதுன்னு இங்கே ஒரு பிம்பம் செயற்கையாக செட் பண்ணுறாங்க. நமக்கு வாக்கு குறைஞ்சாலும் எதிர் வாக்குகளும் ஸ்பிளிட் ஆகணும். ஆமாம், எதிர் வாக்குகள் மக்கள் நல கூட்டணி எதிர்த்தரப்புக்கு போயிடக்கூடாது. மக்கள் நல கூட்டணி மாதிரி நம்ம சைடில் நிற்கிற ஆளுக்கு போட்டோம் அப்படின்னு தான் விஜய் இன்றைக்கி பூஸ்டப் பண்ணுறாங்க சார். விஜய் என்ன பண்ண போகிறாரு? 2 மாநாடு போட்டார். மற்ற விஷயங்களில் விஜயோட கருத்து என்ன ஒரு கம்யூனிட்டிக்காக தெரியுமா சாருங்க? கட்சிக்காரங்களுக்கே தெரியுமா? முதல்ல அவருக்கே தெரியாது, கூடுகிற சர்க்கிளுக்கும் தெரியாது, அடுத்து இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு சரியானவர் விஜய் தான் எப்படின்னு எதை வச்சு சொல்கிறேன்? நான் நயன்தாரா கூட நல்லா நடிச்சாருன்னா இல்லை, அதுதான் எனக்கு புரியல சார். இப்போ வந்து ஒரு மனுஷன் வந்து பொது வெளியில் பேசுகிறாரு, ஒரு விஷயம் நடக்கும்போது அதுக்கு எதிர்கருத்துக்கள் வைக்கிறாரு, அது சரியாக தவிர அந்த கருத்துக்கள் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து வைக்கும்போது அதை ஏற்றுக்கொள்கிறோம், பின்னாடி நிற்கலாம், ஓகே எல்லாம் சரியான விஷயம். கருத்தே வைக்காத முன்னவே இது இவர் தான் சரி இவர் தான் தவறு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போகிறது, அப்போ அது செயற்கையாக உருவாக்கப்படுறது தானே. பட் மக்கள் அதை ஏற்றுக்கிறாங்களே சார். நான் விஜய் வந்து தெளிவான தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வீடியோக்கள்லாம் வெளியே, அதுதான் எனக்கு புரியல எப்படின்னு. சார், நீங்கள் ஒரு நடிகை விட்டு நாயை கூட தன் ரோட்டில் நிப்பாட்டுவீங்க சார், ஒரு 1000 பேர் சேரதான் சார் செய்வோம். ரசிகர்கள் ஒரு கூட்டம் இருக்குது, நம்ம அந்த ரசிகர் கூட்டம் இல்லைன்னெலாம் சொல்ல வரல சார். இவன் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு அங்கே இருக்கிறான் சார், புரிஞ்சுதுங்களா? இவங்க நினைக்கிற மாதிரி இவங்க எல்லா ஒட்டுமொத்த மீடியாக்களும் சேர்ந்து ஒரு பூஸ்டப் கொடுக்குறாங்கல்ல, அதில் அப்பாவி ஜனங்க அப்படி தான் இருக்குமோ. இப்போ அண்ணன் வேல்முருகனுக்கும் நம்ம விஜய் அவருக்கும் ஒரு இஷ்யூ ஓடிச்சுல்ல. இப்போ வேல்முருகன் நாம் தமிழருக்கு எதிராக கூட நிறைய இடத்துல பேசியிருக்காரு. அப்போது நாம் தமிழர் தம்பிகள் வந்து அவ்வளவு ரியாக்ஷன் பண்ணலை. சரி, எல்லாம் நம்ம அண்ணன் தம்பி தானே அப்படின்றாங்க. ஆனால் வேல்முருகன் விஷயத்தில் அவங்க பல வீடியோக்களை போடுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், வேல்முருகன் 1-2 வார்த்தை அதிகமாக தான் பேசியிருக்காரு. ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அந்த வார்த்தைகளை இந்த சமூகத்தை இப்படி கெடுக்கிறானுங்களே, இந்த பிள்ளைங்களை கூட்டி போய் இந்த அப்பா அம்மாவெல்லாம் கூட்டி போய் பாவம் இந்த மாதிரி இந்த குழந்தைங்களை அலைய விட்றானேன்ற ஒரு அக்கறையில் அவர் 2-3 வார்த்தை தவறாக பேசிட்டாரு. அது ஏற்றுக்கொள்ள முடியாதான்னு வச்சுங்க. எதிர்த்தரப்புலேருந்து எவ்வளோ பேசுகிறாங்க சார். ஒரு முத்தத்தை இப்படி கொடுத்து இப்படி பறக்க விட்றாரு சார் விஜய், ஓன்னு கற்றுதுங்க சார். இது நீங்கள் ஒத்துப்பீங்களா? இது எவ்வளோ அநாகரிங்க இது என்ன ஆடியோ லான்ச்சா இது? ஒரு குழந்தைங்களுக்கு வந்து படித்த பசங்களுக்கு வந்து நீங்கள் உதவி தரீங்க, சரி. ஒரு தடவை விஜயகாந்த் இந்த மாதிரி தான் சார் ஒரு 10 பஸ்ஸு வாங்கி கொடுத்தாரு, 10-12 பஸ்ஸோ காலேஜ் பஸ். நல்ல விஷயம் தானே. ஒரு நடிகர் ஒரு 10 பஸ்ஸு வாங்கி கொடுத்தது நல்லது தானே. அவர் யாருக்கு திறமை வாங்கி கொடுத்தாரு? ஆண்டாளர் காலேஜுக்கு வாங்கி தர்றாரு, அவரோட காலேஜுக்கு. இவரோட ட்ரெஸ்ஸில் எடுத்து அவங்க நடத்துகிற காலேஜுக்கு அவர் வாங்கி தர்றாரு. இப்போ இந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட்னு ஒன்று இருக்குது சார். வருமானத்தில் வந்து இந்த கார்ப்பரேட் கம்பெனிகள் ஒரு 2% கம்பல்சரி செலவு பண்ணியே ஆகணும். அவர்கள் இந்தியா முழுக்க எங்கே வேணாலும் அந்த 2% செலவு பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எம்சி ராஜா ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு மாதிரியாக இருந்தது. டிவிஎஸ் கம்பெனி அந்த பணத்தில் வந்து எம்சி ராஜா ஹாஸ்டலில்
சரி பண்ணி அருமையாக பண்ணாங்க. இப்போ புது கட்டடத்துக்கு முன்னாடி இருந்த பழைய கட்டடத்தை சரியாக பண்ணி கொடுத்தாங்க. மேபி அந்த மாதிரி கூட ஏதாவது நடக்கலாம். விஜய் நம்ம அதை தப்புன்னு சொல்ல வரல, எவ்வளோ ஒன்று செய்கிறாரு சார். ஆனால் அந்த செய்கிற நிகழ்வில் இந்த பிள்ளைங்களை கூட்டாந்து என்ன ராத்திரி வந்துடுங்க பகலில் வந்துடுங்கன்றதோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு பிள்ளை இப்படி கட்டிப்பிடிப்பு இப்படி தோல் மேல் கை போடுவார். அவரும் வந்து வேணும்னு போட்டிருக்க மாட்டார். அவர் நினைக்க அவர் போடணுன்னு பார்த்தா அது எங்கெங்கேயோ போய் பண்ணலாம்ல. அப்போ அந்த பிள்ளை டக்குன்னு இப்படி கையை எடுத்துகிட்டு நிற்கும். அப்போ அதெல்லாம் ஒரு அநாகரிகம் தானே. ஒரு கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கறது, முத்தம்னா கன்னத்தில் கொடுத்தாலும் தப்பு தானே சார். அது வந்து ஒரு அது ஒரு ஒரு செயற்கையான விஷயம் மாதிரி தானே இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து சீரழிவு கலாச்சாரம் தானே. அப்படின்ற துணியில் தான் வந்து வேல்முருகன் பேசினார். அதில் ஒரு வார்த்தை 2 வார்த்தை கொஞ்சம் கூடுதலாக பேசிட்டார். இதெல்லாம் நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும் சொல்லுங்கள்? பசங்க சார் ஒரு 100 பழம் இருக்கு சார். 100 பழமும் கெட்டு போன பழமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சார். ஒரு பழம் போதும் சார். அந்த 100 பழத்தில் அந்த ஒரு பழம் நடுவில் இதுன்னு வச்சுங்க, அது பல பழங்களை கெடுத்துரும். அதுதான் இது. ஓகே சார், பள்ளியர் கேள்வி தெளிவாக இருக்கும் சார். நேரத்துக்கு நன்றி சார்.